நாடு நான் என்கின்ற கவிதை தொகுப்பில் வழக்கறிஞர் ஒருவர் இதை எழுதியிருக்கிறார். எனவே கையிலே வித்தை இருக்குமானால் எதையும் பாடலாம், எப்படியும் பாடலாம், இசைக்குமாறு பாடலாம், நம்மை இசைய வைக்கும் பாடலாம் என்பதாக தெரிகிறது. அருமை அருமை அருமை. ரவிக்கு நம்முடைய பாராட்டுக்கள். சொல்லுங்க ஐயா. எல்லோரும் கவிதை எழுதிடுங்கள், இனிய நன்னாட்டை எழுப்பிடுங்கள், பொல்லாங்கு எல்லாம் போக்கிடுங்கள், புதுமையை திசைதோறும் தேக்கிடுங்கள் என்ற கவிஞர் பொன்னடியானின் கவிதை வரிகளை இங்கே நான் நினைவுபடுத்துகிறேன். கவிஞர் பொன்னடியானை என் தலைமுறையினை கவிஞர்கள் ஒவ்வொருவரும் நன்றியோடு நினைத்துக் கொள்வோம். ஏன்னா அவர் கடற்கரை கவியரங்கம் நடத்தி வர்றாரு. அது ஒரு பாசற மாதிரி. அதுல புரண்டு எழுந்து வந்தவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர். கவிஞர்களின் தாய் வீடு அப்படின்னு சொல்லலாம். 500வது கடற்கரை கவியரங்கம் சமீபத்தில் நடைபெறும். டார்ச் லைட்ல கவிதை படிச்ச நாள்ல அந்த நினைவு இருக்கு நமக்கு. காற்று வாங்க போனால் கவிதை வாங்கி வரலாம். சரி, நான் இளமை காலத்துல கவிஞர் கண்ணதாசன் பாடல் ரொம்ப ஈர்க்கப்பட்டவர். ஒரு பாட்டு திரை பாடல் எழுதியிருப்பார், காய் காயின் முடியும். இதை கேட்ட பிறகு சின்ன வயசுல நான் கேட்டிருக்கேன். கல்லூரி நாட்கள் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு இலக்கிய மாணவனா இருந்த சமயத்துல இதை வச்சு நம்ம ஏன் எழுதக்கூடாது, சரி காய் காய் நமக்கு வராது இல்ல, நாய் நாயின்னு வைக்கலாமே அப்படின்ட்டு ஒரு சிந்தனை. நன்னாய் சென்னாய் பொன்னாய் நன்றாய் நின் வாளை ஆட்டினாய், உன் நன்றியை எனக்கே காட்டினாய், என் வீட்டுக்கு காவல்காரனாய் விளங்குவேன் என்றே சொன்னாய், நானும் உன்னை வளர்த்தேன் கண்ணாய். வீட்டுக்கு காவல்காரனாய் ஓடினாய் தேடினாய், கத்தினாய் சுத்தினாய், ஆனால் ஓடிய கல்வனை காணாய், மனவோய்ந்து போனாய், தெருவில் போவோர் வருவோரை தினமும் குறைத்தாய் வீணாய். அட நம் வீட்டில் உனக்கே நல்ல உணவிருப்பினும் அதை நீ விரும்பி உண்ணாய், குப்பை தொட்டி ரொட்டு துண்டுக்கே தாவினையும் போனாய் சொரினாய், நடு வீட்டில் உன்னை வைப்பினும் நீ நடுத்தெரு மண்ணாய் புரளவே விரும்பி நீயும் போனாய் சொரினாய் வெறினாய். உனக்கு வெறி பிடித்தாலோ ராபிஸ் நோத்தரும் விடம் ஆனாய், நீ கடித்தால் மனித குலம் மாண்டு போக காரணமானாய் கருணை இல்லா நாய். ஓ நடிகையின் வீட்டு நாய்க்குட்டியே, செல்வ சீமாந்தார் விட்டு தத்து பிள்ளையே, உனக்கு கிடைக்க பிஸ்கட் கூட இங்க கிடைக்காத ஏழைகள் ஏராளம். உங்கள் எஜமானர்கள் மனது வைத்தால் இந்த ஏழ்மை ஓடி வரும் தாராளம். இதை மனதில் வைத்து உன் எஜமானர்கள் உன்னை கொஞ்சம் சமயத்திலே அவர்கள் காதில் கொஞ்சம் ஓதிடுவாயே, நன்னாயே பொன்னாயே நன்றி காட்டுவாயே அப்படின்னு ஒரு ரொம்ப அழகா சொல்லிடுறாங்க. அவங்க அவருடைய சொந்த கவிதை சொன்னது மாதிரி என்னுடைய சொந்த கவிதை 2, ஒன்று முழுக்க சந்தத்துல, இன்னொன்னு புதுக்கவிதை பாணியில சொல்ல முடியுமானால் எப்படி இருக்கும் என்று சோதித்து பார்த்த கவிதை. மலர்கள் என்பது தலைப்பு. மாலைகளில் இணையும் கலப்பு மனங்கள். மலர்கள் என்பது மாலைகளில் இணையும் கலப்பு மனங்கள், செடிகொடிகளின் புன்னகை, வாசனைகளுக்கான விளம்பர தட்டிகள், வண்டுகள் ஓய்வெடுக்கும் வசந்த மண்டபங்கள், தேனீக்களின் உணவு களஞ்சியம், பட்டாம்பூச்சிகளை கைவீசி அழைக்கிற பறத்தைகள், ஒற்றை காலில் தவம் இருக்கும் ரிஷி கூட்டங்கள். என்ன கான்ட்ராஸ்ட்ங்க. ஒற்றை காலில் தவம் இருக்கும் ரிஷி கூட்டங்கள், பவுடர் போடாத பகல் நேர நட்சத்திரங்கள், செடிகுடிகளில் இவை ஆடுவதேன், இந்த மலர்கள் செடிகுடிகளில் ஆடுவதேன், ஓ மதுவை ஏந்தி நிற்பதாலா? எனவே மதுவை ஏந்தி நிற்பதால் தான் அவை ஆடுகின்றன என்பதை போல. இந்த மலர்கள்லயே சிறந்த மலர் எந்த மலர்னு கேட்பாங்க. அதுக்கு வேர்ட்ஸ்வொர்த் ஒரு பதில் சொல்லியிருப்பார். ஒரு பாதை, அதிலே ஒரு வளைவு, அருகே ஒரு பாறை, அதிலே கொஞ்சம் பாசை, அதிலிருந்து எட்டி பார்த்து கண்ணை சிமிட்டும் சின்ன நீல மலர், அதுதான் சிறந்த மலர். அந்த பார்வை தான். A violet by a mossy stone half hidden from the eye. அந்த பாறை வளைவிலிருந்து கண் சிமிட்டும் பட்டு மலர், பாதி மறைந்தும் பாதி தெரிந்தும் கண் சிமிட்டும் பட்டு மலர், அதுதான் உலகத்தில் சிறந்த மலர். அதே மாதிரியாக இந்த கம்பனை குறித்து பழைய அம்மானை வடிவத்தில் பாடினா எப்படி இருக்கும் என்பதற்காக கம்பன் கழக மேடையில் சென்னையில் பாடப்பட்ட பாட்டு இது. அம்புவியே புகழ்வானை அறமுறைத்த சான்றோனை. எப்படி? அம்பிவியே புகழ்வானை, அம்பிவியே புகழுகிறது, அம்புவியே புகழ்வானை அறமுறைத்த சான்றோனை, அருமைமிகு தேரெழுந்தோர் பிறந்த கோனை, நம் தமிழை மறவானை, நாகரிகம் சொன்னவனை, நாகரிகம் சொன்னவனை, நாட்டரசன் கோட்டையிலே உறங்குவானை, கம்பனனும் பெயரானை, காவியத்தின் முதல் ஊற்றை,
சக்கரவர்த்தியினை பாடுதுங்கான் அம்மானாய் நாட்டரசன் கோட்டையிலே உறங்குவானை கம்பனனும் பெயரானை காவியத்தின் முதல் ஊற்றை கவிச்சக்கரவர்த்தியினை பாடுதுங்கான் அம்மானாய் என்ற அந்த பழைய வடிவத்தை எடுத்து வைத்துக் கொண்டு கம்பனுக்கு புகழாரம் சூட்டுவதற்கான முயற்சிகள் எல்லாம் செய்கிறது. சந்த வகையும் சொந்தமா இருக்கு, சகஜ வகையும் சொந்தமா இருக்கு. பழகி கொண்டிருக்கிற பொழுது எல்லாமே கைவசம் வந்து அழகா இருக்கு இந்த அம்மானை, கம்பனுக்கு பாடின அம்மானை. இது முழுக்க ஒரு இதுவா எழுதியிருக்கிறேன். முழுவதுமே அதுல இருக்கக்கூடிய பாடல் எல்லாமே அம்மானை வடிவில் எழுதப்பட்ட பாடல். நாகரீகம் சொன்னவனேன்றீங்களே, அதுதான் நீங்க வந்து கம்பனுக்கு கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த சிறப்பாக நான் கருதுகிறேன். அவர் சொல்லி இருக்கிறத என்னுடைய வரியில் சொல்லி இருக்கிறேன். அவர் நாகரிகம் சொல்லி இருக்கிறார், அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக நம்ம சொல்லுகிறோம் என்பது. சொல்லுங்க. நாளைய மனிதன் எப்படி இருப்பான் அப்படி ஒரு சின்ன கற்பனை. சரி, நிறைய கவியர்கள்லாம் போய் கலந்துட்டு இருக்கோம். அப்போ அவங்க கொடுக்கிற தலைப்புக்கு நம்ம எழுதுவோம். நாளைய மனிதன் ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்க. சரி, என்ன எழுதலாம் அப்படின்னு ஒரு எழுத உட்கார்ந்த. எப்படி இருக்கும் எதிர்காலம், ஏக்கம் நிறைந்த அந்த புதிர்காலம். நாளைய மனிதன் எப்படி இருப்பான், சிறகுகள் அவனுக்கு முளைத்திருக்குமோ, நேற்றைய மனிதனை விட நேசம் நிறைந்திருப்பானோ, இன்றைய மனிதனை விட இதயம் நிறைந்திருப்பானோ, வானுக்கும் பூமிக்கும் சென்று வர வழியொன்று பிறந்திருக்குமோ, பேசுதல் ஆகாதோ, தண்டனைகள் தான் பேசிடுமோ, ஒரு பட்டனை தட்டிவிட்டால் நம் மனதில் பட்டது நடந்துடுமோ, கட்டளைகள் பிறப்பிக்கும் முன்னரே எல்லொன்று எண்ணெயாயிருந்துடுமோ, வட்ட நிலா மீது இருந்து மாமன் தான் வாசற் கதவு திறப்பானோ, யார் அறிவார் நாளை நடப்பதை, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்திடுமோ என்னவோ, பிறப்பையும் இறப்பையும் கணித்திடும் தான் கணிப்பொறியோ, தொட்டதற்கெல்லாம் கணிப்பொறியின் ஆணையைத்தான் நாட வேண்டுமோ, வானத்தில் மாப்பிள்ளை வீடு, பூமியில் பெண் வீடு, சம்பந்தம் பேசுவதற்கோ ராக்கெட்டில் ரோபோட் தரகர்களோ, அப்படி இருக்குமோ, நாளைக்கு அப்படி வரலாம். ராக்கெட் பஸ் மாதிரி போயிட்டு வர வாய்ப்பு இருக்கலாம். நாளை நடப்பது யார் அறிவார். ஆமாம், மறுவீடு செல்லும் மாப்பிள்ளைக்கு தேனிலவு எங்க வைப்பது? காரணம், வானமே மாப்பிள்ளை வீடு, ஒரு பெண்ணின் புகுந்த வீடும் அதுவே தான். இப்படி இருக்கையில் தேனிலவுக்கு எங்க போவது? மாறாத உலகில் தேனிலவுக்கு இடம் இல்லையா? ஆட நம்ம மொட்டை மாடி இருந்தே இருக்கிறது. வேண்டுமானால் நீ சேட்டலைட்டிடும் செயற்கைக்கோளில் தேனிலவு வைக்கலாம், கையில் தேன் பாட்டிலோடு உழவலாம். நாளைய மனிதன் இப்படித்தான் இருக்குமோ அப்படி ஒரு சின்ன ஒரு கற்பனை. நல்லா இருக்கு. கற்பனை மாத்திரமல்ல, வாழ்க்கையினுடைய படப்பிடிப்பு அதுதான். வாழ்க்கையை கூர்ந்து நோக்குகிற கவிஞர்கள் எப்படி பாடியிருக்கிறார்கள் என்பதற்கு சிங்கப்பூரில் இருந்து கிடைத்த ஒரு கவிதையை சொல்லுகிறேன். சொல்லுங்க. மரணத்தை வென்றவர்கள் மண்ணு